வணக்கம் மக்களே, நான் உங்கள் டைகர் மணிமுருகன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நான் காலேஜ் படிக்கும்போது இதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தப்போ எனக்கு லீவ் வந்துச்சு அப்படின்ட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் மாமா வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன மாப்பிள்ள லீவுன்ட்டு ஊருக்கு வந்துட்டியா அப்படின்னு. ஆமாம் மாமா அப்படின்னு. சரி, ஸ்கூலுக்கு எதுவும் போகலையா, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆச்சு அப்படின்னு. இல்லை மாமா, எங்கேயும் போகல, நீ தான் லீவ் ஆச்சு, அதனால நான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் ஸ்கூலுக்காக அட்லீஸ்ட் போயிட்டு வரலாமே அப்படின்னாரு. இல்லைம்மா, நான் போய் என்ன பண்ண போகிறேன், லீவு, வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஒரு ஆர்குமெண்ட் போனதுக்கப்புறம் லேட்டரான் யோசிச்சு பார்த்தப்ப அவர் சொன்னதில் ஒரு ஒரு நியாயம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திர இந்தியாவில் இருக்கோம், 80 வருஷம் ஆச்சு. நமக்காக நம் முன்னோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அடிபட்டிருக்காங்க, உதப்பட்டிருக்காங்க. நாம் இப்போ எழுதுகிறோம், பேசுகிறோம், படிக்கிறோம், எல்லா கருத்து சுதந்திரமும் நமக்கு இருக்குது. எல்லாம் என்ன வேணால் பேச முடியும் இந்த சுதந்திர இந்தியாவில், என்ன வேணால் எழுத முடியும், என்ன வேணால் ஒரு வீடியோவோ இல்லை எதுனாலும் சொல்ல முடியும். இந்த மாதிரி எல்லா சுதந்திரமும் இருக்குது. சுதந்திரம் வந்து மட்டும் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டு விட்டியாக பேசுகிற நிறைய பேர் இங்கே இருக்கவும் தான் செய்கிறாங்க. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லீவ் டேஸ் தான், அக்செப்டட். என்ன அப்படின்னா, காலையில் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ பக்கத்தில் இருக்க ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நம் முன்னோர்களுக்காக நம் ரத்த சிந்தி உயிரை விட்டு அடிபட்டு மிதிப்பட்டு எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சு அவங்களுக்காக ஒரு சின்ன மரியாதையாக இருக்கும், இந்த நாளில் மரியாதை செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். முடிஞ்சளவு இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நானுமே முடிஞ்சளவு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.